வணக்கம். 2026 தமிழ்நாடு தேர்தல் இது வெறும் ஒரு எலெக்ஷன் கிடையாது. தமிழ்நாட்டோட அரசியல் போக்கையை மாத்தக்கூடிய ஒரு முக்கியமான திருப்புமுனை. இப்போ களம் ஒரு மல்டி கார்னர் போட்டியா மாறிடுச்சு. இந்த நிலைமையில யாருக்கு சாதகமா இருக்கு? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். பாருங்க, பல வருஷமா தமிழ்நாட்டு அரசியல்னாலே நமக்கு ஞாபகம் வருது ரெண்டு கட்சிகள் தான், திமுக, அதிமுக. அவங்களுக்குள்ளதான் போட்டியே இருக்கும். ஆனா இப்போ அந்த சீனே மாறப்போகுது. இது ஒரு புது அரசியல் சகாப்தத்தோட தொடக்கமா இருக்குமோ? ஆக இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. பழைய பெரிய கட்சிகளே திரும்பவும் அவங்க ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவாங்களா, இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுதா? வாங்க அதுக்கான பதில இந்த பகுப்பாய்வுல தேடுவோம். சரி, முதல்ல இந்த ஆட்டத்தோட இரண்டு பெரிய அனுபவமிக்க பிளேயர்ஸை பத்தி பாத்திரலாம். ஆளும் கட்சியான திமுக மற்றும் எதிர்கட்சியான அதிமுக. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் திமுக நலத்திட்டங்கள், நிர்வாக திறனெல்லாம் அவங்களுக்கு பெரிய பிளஸ். ஆனா அதே சமயம் வேலை வாய்ப்பு, விலைவாசி உயர்வு மாதிரி பொருளாதார பிரச்சனைகள் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு வலுவான வாக்கு வங்கி இருக்கு. ஆனா கட்சிக்குள்ள இருக்கிற தலைமை பிரச்சனை அவங்கள பலவீனப்படுத்துது. சொல்ல போனா ரெண்டு கட்சிகளுக்குமே பலமும் இருக்கு, பலவீனமும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் கதையில ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஒரு புது சக்தி களத்துல இறங்குது. அதுதான் தமிழக வெற்றி கழகம், அதாவது டிவிகே. டிவிகேவோட தாரக மந்திரம் ரொம்ப சிம்பிள்: மாற்றத்திற்கான அரசியல். இப்போ இருக்கிற அரசியல் மேல அதிருப்தியில இருக்கிறவங்களை டார்கெட் பண்ணி இந்த எளிமையான செய்தி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. திடீர்னு டிவிகேவுக்கு எப்படி இவ்வளவு கவனம் கிடைக்குது? காரணம் புது தலைமை, இளைஞர்களை ஈர்க்கிற ஒரு சக்தி, சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஆதிக்கம். இது எல்லாத்தையோட முக்கியமா மாற்றம்ங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, இதுதான் அவங்கள தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாத்திருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், இந்த மக்கள் செல்வாக்கு மட்டுமே வெற்றியை தந்துருமா? அதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா ஒரு கட்சியை மாநிலம் முழுக்க நடத்துறதுக்கு ஒரு பெரிய அமைப்பு வேணும், அனுபவம் வேணும். அதெல்லாம் இல்லாம இந்த சவால்களை அவங்க எப்படி சமாளிப்பாங்க? சரி, இப்போ கட்சிகளை விட்டுட்டு இந்த தேர்தலோட உண்மையான எஜமானர்களான மக்களை பத்தி பாப்போம். வாக்காளர்களோட மனசுல உண்மையில என்னதான் ஓடிட்டு இருக்கு? இந்த சார்ட்ட பாருங்க, ரொம்ப தெளிவா புரியும். மக்களோட ரெண்டு கவலைகள் என்னன்னா வேலைவாய்ப்பும் விலைவாசி உயர்வும் தான். கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட மக்கள் இத பத்தி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விவசாயம், சுகாதாரம், கல்வி எல்லாம் வருது. ஆக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் மக்கள் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. இதுல இன்னொரு முக்கியமான பிரிவும் இருக்கு. சிட்டி மக்களோட தேவைகளும் கிராமத்து மக்களோட தேவைகளும் வேற வேறையா இருக்கு. சிட்டில இருக்கிற இளைஞர்களுக்கு நல்ல வேலை, ஒரு நிலையான எதிர்காலம் முக்கியமா இருக்கு. ஆனா கிராமப்புற மக்களோ அரசாங்கத்தோட நலத்திட்டங்களையும் ரோடு, தண்ணி மாதிரி அடிப்படை வசதிகளையும் தான் அதிகமா எதிர்பார்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல சோஷியல் மீடியாவோட பவரை நம்ம கொஞ்சம் கூட குறைச்சு மதிப்பிட முடியாது. இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் அரசியல் கருத்துக்களை உருவாக்குற ஒரு பெரிய இடமா மாறிடுச்சு. உண்மையான அரசியல் விவாதம் எல்லாம் அங்கதான் சூடு பிடிக்குது. அப்போ மொத்தத்துல என்னதான் நடக்குது? ஒரு பக்கம் பாரம்பரிய கட்சிகளோட சவால்கள், இன்னொரு பக்கம் ஒரு புது கட்சியோட என்ட்ரி. வாக்காளர்களோட எதிர்பார்ப்புகளும் விதவிதமா இருக்கு. இது எல்லாம் சேர்ந்துதான் இந்த தேர்தலை யாருமே கணிக்க முடியாத ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மாதிரி மாத்திருக்கு. நம்மளோட இந்த பகுப்பாய்வோட முக்கியமான முடிவு என்னன்னா, இப்போதைக்கு எந்த ஒரு கட்சிக்கும் தெளிவான ஒரு முன்னிலை இல்ல. புதுசா ஒரு கட்சி வந்ததால வாக்குகள் பெரிய வாய்ப்பு இருக்கு. அதனால யாருக்குமே வெற்றி அவ்வளோ சுலபமா கிடைக்காது. களம் ரொம்பவே ஓப்பனா இருக்கு. நிபுணர்களோட பகுப்பாய்வும் இதுதான் சொல்லுது. அவங்க வார்த்தையிலேயே சொல்லணும்னா, இதன் விளைவு ஒரு பலமுனை இறுக்கமான போட்டி மற்றும் கணிக்க முடியாத தேர்தல் சூழல். சுருக்கமா சொன்னா இந்த தேர்தல் ஒரு த்ரில்லர் படம் மாதிரி. கடைசி நிமிஷம் வரைக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. அப்படியேனா ஜெயிக்க போறது யாருன்னு எதை வச்சு முடிவு செய்யப்படும்? கடைசி நேரத்துல அமைகிற கூட்டணிகள், சரியா வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கிறது, பூத் லெவல்ல கட்சியோட பலம், எல்லாத்துக்கும் மேல ஓட்டு போடுற அன்னிக்கு மக்களோட மனநிலை என்னவா இருக்குங்கிறது. இதுதான் ஆட்டத்தையே மாத்த போற சக்திகள். பழைய ஆட்ட விதிகள் எல்லாம் உடைஞ்சு புது பிளேயர்ஸ் களத்துல இறங்கி இருக்கிற இந்த நிலைமையில தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை வடிவமைக்க போறது யாரு? இதுதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே முன்னாடி இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க?